நம்ம இன்றைக்கு பார்க்கிறது எது தேவனை மகிமைப்படுத்தும் என்று இங்க ஒரு லிஸ்ட பேதுரு கொடுக்கிறாரு. வாட் glorifies bring glory to God or what glorify God. அதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக நான் சொன்ன காரியங்களை அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு இங்க ஒரு லிஸ்ட கொடுக்கிறாரு. glorifying God. இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா குளோரிஃபையிங் காட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மியூசிக் அப்படி எல்லாம் வச்சு நல்லா அடிச்சு ஆண்டவருடைய மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாம் சத்தமா பாடி சத்தமா அல்லேலூயா சொல்லி சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி செய்யறாங்க. ஓகே, அது செய்யட்டும், நான் அதை தப்பு சொல்ல வரல. அது அவங்க அந்த விதமா தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறாங்க, செய்யட்டும். பட் தேவனை மகிமைப்படுத்துகிறது என்ன, எது மகிமைப்படுத்தும் என்கிற காரியம் வேதத்துல கிறிஸ்து அப்போஸ்தலர் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை தான் நாம் பின்பற்ற வேண்டும். எது கர்த்தரை மகிமைப்படுத்தும் என்று இங்க ஒரு லிஸ்ட பேதுரு நமக்கு தருகிறாரு. அவர் ஆரம்பிக்கும் போது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து அந்த தெளிந்த புத்தி ஆங்கிலத்துல பி சீரியஸ்ங்கிறதான ஒரு மீனிங் கொடுக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதை, கொஞ்சம் தெளிந்த புத்தின்னு சொன்னா கொஞ்சம் சீரியஸா இருங்க. ஆவிக்குரிய காரியங்களை குறித்து, தி திங்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய காரியங்களை குறித்து நீங்க கொஞ்சம் அதை சாதாரணமா எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமா கருத்தா சீரியஸா எடுக்கணும். அந்த தெளிந்த புத்தி, அதாவது அதை நிதானமா யோசித்து அது என்ன ஏதுன்னு வேதபூர்வமா ஆராய்ந்து அதை எடுத்து அதை புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உடையவர்களாயிருங்கள். அதாவது இந்த பேதுரு இந்த நிருபத்தை எழுதியிருக்க பின்னணி என்ன தெரியுமா? அந்த நாட்கள்ல 1ஆம் நூற்றாண்டு விசுவாசிகள் ஒரு 15-20 வருஷம் எல்லாம் ஆதி சபை அப்போஸ்தலருடைய அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பெந்தேகோஸ்து நாள்ல இருந்து 10-15 வருஷத்துக்கு பிறகுலாம் பயங்கர பாடுகள். ஒரு 20 வருஷத்துக்கு பிறகெல்லாம் ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. ஒண்ணு யூதர்கள், மத தலைவர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள், யூதர்ல இருந்து திரும்ப ரோம அரசாங்கம், ப்ரோசிக்யூஷன் பயங்கரமா இருந்தது. விசுவாசிகள் சிதறடிக்கப்பட்டாங்க. உபத்திரவங்கள் சபையில பயங்கரமா அதிகரிச்சிருந்தது. அநேகர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆட்டு அந்நியர்களாக அங்கங்கே அவங்க அறியாத இடத்துல தங்களுடைய சொந்த இடங்களை இழந்து எல்லாவற்றையும் இழந்து கிறிஸ்துவ நிமித்தம் விரட்டப்பட்டு துரத்தப்பட்டு பரதேசிகளா இருந்தாங்க. அதனாலதான் பேதுரு ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிறாரு, பரதேசிகளாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபை சமாதானம் உண்டாவதாக சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல எழுதுகிறாரு. ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அதாவது இந்த உலக மனிதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து உண்மையிலேயே தேவகுமாரன், அவர் உயிரோடு எழும்பினார் என்று சாட்சி கொடுத்தவங்களை எல்லாம் பயங்கரமா துன்புறுத்தினாங்க. எல்லாவற்றையும் இழந்து அப்படி பரதேசிகள் அன்னைக்கு லிட்டரலா உண்மையாகவே அவங்க எல்லாவற்றையும் இழந்து ரெஃப்யூஜிஸ் ஆட்டு அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்த விசுவாசிகள், போராட்டமா இருந்த நாட்கள். அந்த நேரத்துல அந்த விசுவாசிகளை பார்த்து சொல்லும் போது, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்கள், அதுக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ். எதுக்குடா போய் நம்ம பாரம்பரியத்தை எல்லாம் விட்டுட்டு வந்தோம்? எதுக்குடா போய் நம்ம சந்தோஷமா எருசலேம்ல அன்னைக்கு மந்திரிமாருக்கு கூட நம்ம யூத வேதபாரகர்கள்லாம் நம்மளை ஹையரா வச்சிருந்தாங்க. இப்படி இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டபடினால்தான் நம்ம இழந்தோம்னு சொல்லிட்டு அந்த விசுவாசிகள் மத்தியில இந்த நெருக்கங்கள்னால, கஷ்டங்களினால அவங்களுக்கு மனது தங்களுடைய விசுவாசத்தை குறித்து கூட நிறைய எதுக்குடா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் மாத்திரமல்ல, ஒரு ஸ்டேஜ் போகும்போது என்னன்னா எல்லாருமே தனக்க காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நமக்கே நாளைக்கு சாப்பிடுறது என்னன்னு தெரியாது, உடுக்கிறது என்னன்னு தெரியாது, எங்க உறங்கோன்னு தெரியாது. அப்படி இருக்கிற நேரத்துல மற்றவங்களை எப்படி நம்ம கவனிக்கிறது? மற்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம காரியங்களை பார்ப்போம், கொஞ்சத்தை சேர்த்து வைப்போம், அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிகள் மிகவும் ஒரு போராட்டமான சூழ்நிலையில இருந்தாங்க. அப்படின்னாலதான் அவங்களுக்கு சொல்லுகிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு
ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். முதல்ல be serious and pray earnestly. ஜாக்கிரதை என்ற தமிழ் வார்த்தை சொல்லப்படுது. earnestly ரொம்ப கரிசனையாய், உண்மையாய், ஒரு நல்ல மனதோடு, மற்றவர்கள் அன்பு வைத்து ஜபிக்கிற விஷயம் சீரியஸா எடுத்து, அது ஒரு முக்கியமான, நான் இன்றைக்கு என்னென்ன மக்களுக்காக ஜபிக்க வேண்டும், அது எனக்கு பொறுப்பு, அது முக்கியமானது, அப்படிப்பட்ட ஜபத்தை ஆண்டவர் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா கருத்தோடு என்பது மிக உண்மைத்தன்மையோடு நீங்க ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு அந்த விசுவாசிகளிடத்துல சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இதை கிறிஸ்தவத்துல மிகவும் கேஷுவலா சாதாரணமா எடுத்துக்கொள்ளுகிற விஷயம் ஜெபம். இன்றைக்கு நிறைய இடத்துல விசுவாசிகள் தாங்கள் செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறதுக்கு எக்ஸ்கியூஸே ஜெபம். அதாவது ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க, அந்த கஷ்டத்துல என்ன செய்யணும்னு அவங்க தேவைன்னா நமக்கு தெரியும், அந்த தேவையை செய்யறதுக்கு நமக்கு முடியாது இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம்னா, சகோதரர் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண மாட்டேன் வந்துடும், அதுக்கப்புறம் மறந்துடும். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன விரும்புகிறாரு? ஜெபம் பண்ணுறது விரும்பலையா? விரும்புறாரு. அதுவும் ரொம்ப சீரியஸா, அதை ரொம்ப கரிசனை எடுத்து ஜெபம் பண்ண விரும்புகிறாரு. மாத்திரமல்ல அந்த காரியத்துல நம்ம என்ன செய்ய முடியுங்கிறத யோசிக்க விரும்புகிறாரு, செய்ய விரும்புகிறாரு, செயல்படுத்த விரும்புகிறார். நம்மை ஜெபம் என்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு மிக ஒரு முக்கியமான காரியம். அதான் பக்தன் பாடும்போது ஜெபமே ஜீவன், ஜெயம். ரொம்ப மிக கருத்தாக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். இன்றைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கூட ஜெபம் பண்ணா ஏதாவது பிரச்சனை வரணும், அப்பதான் ஜெபம் ஆரம்பிக்கும். யாருக்காவது ஒரு நோய் வரணும், குடும்பத்துல நமக்கு கஷ்டம், என்னடா எப்படி செய்ய முடியுங்கிறதான ஒரு இது எப்படி அப்படிங்கிற கேள்வி வரும்போதுதான் ஆண்டவரே சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி அல்ல, நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும் போதும், நமக்கு எல்லாவற்றுக்கும் சரியா இருக்கும் போதும் நாம் அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும். மார்ட்டின் லூதர் இந்த கேலண்டர்ல அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, தி கிரேட் ரிஃபார்மர். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் எழுதியிருக்கிறாரு, அன்றைக்கு எனக்கு நிறைய காரியங்கள் இன்றைக்கு செய்ய வேண்டியது இருக்கிறது. அவருடைய டைரி, நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது, ஆனபடினால நான் இன்றைக்கு அதிக நேரம் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு எனக்கு அநேக காரியம் செய்ய வேண்டியது இருக்கிறது, ஜெபிக்கிறத நாளைக்கு பார்த்து. நிறைய காரியங்கள் எனக்கு செய்ய வேண்டும். I have so much to do today, so I need to pray for more than the other days. அநேக நேரம் நான் ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கிறது. ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஜெபம் பண்ணதுக்கு நமக்கு கஷ்டம் வரும்னு காத்துட்டு இருக்கேன்டா, ஜெபம் பண்ணதற்கு நோய் வரும்னு காத்துட்டு இருக்கேன்டா, ஜெபம் பண்ணதற்கு ஏதாவது ஒரு குடும்பத்தில் நமக்கு தெரிஞ்சவங்களுடைய வீட்டில் ஏதோ கஷ்டம் வந்துட்டு நீங்க காத்திருக்க வேண்டாம். Prayer is a communication with God. தேவனோடு நாம் வைக்கிற தொடர்பு, தேவனோடு பேசுதல், அது தேவன் நமக்கு தந்திருக்கிறதான பெரிய கிருபை. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை நினைவு கூர்ந்தோம். அவருடைய கல்வாரி சிலுவை, அவருடைய மரணம் நமக்கு ஏற்படுத்தி தந்த வாசல், திறந்த வாசல் பரலோகத்துக்கு நேராக, கிருபாசனம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக
பார்க்கும் தகுதி, அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நமக்காக, நாம் அறிந்திருக்கிற குடும்பங்களுக்காக, சபைக்காக, பரிசுத்தவான்களுக்காக. பரிசுத்தவான்கள் யாரு? பரிசுத்தவான்கள் யாரு? பரிசுத்தவான்கள் யாரு? இங்க இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக. பரிசுத்தவான்கள் இங்க தான் இருக்கிறோம். பரிசுத்தவான்களுக்காக ஜெபியுங்கள்னு சொல்லும் போது பரிசுத்தவான்கள் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நமக்காக. நான் கொரிந்தியர் நிருபத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு வசனம் அது கொஞ்ச நேரம் யோசிக்க வச்சது. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 6ல இருந்து சில வசனங்களை வாசிப்போம். சாரி, 4வது வசனத்தை வாசிப்போம். 4வது வசனம். அதாவது, இந்த ஜீவனுக்கு ஏற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்வதற்கு சபையில் அற்பமா எண்ணப்படுபவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லுகிறாரு. ஆனா ஒண்ணு, சபையில யாருமே அற்பமா எண்ணப்படக்கூடாது. யாரும் அற்பமானவங்க கிடையாது. அந்த இடத்துல பவுல் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, அதாவது நீங்க உங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, சின்னது வந்து உங்களால அது தீர்த்து கொள்ள முடியலன்னா அது என்ன காரியமா இருக்குது? எதுவா இருக்கட்டுமா, பேசுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, நேசிங்க. அந்த இடத்துல அவர் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு காரியம் தீர்க்க முடியாம இருக்குதுன்னு சொன்னா, இந்த இடத்துல ஒருவேளை அந்த வார்த்தை தமிழ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிற அற்பம் என்கிறது என்ன போல ஏற்றுக்கொள்ள முடியல. நான் அதை சாதாரணமாய் சிலவங்களை நம்ம சபையில கூட சிலவங்களை பெருசா என்ன, எல்லாருமே மனிதர்கள் தான். நம்ம சபையா இருந்தாலும் அப்படிதான். ஒரு கொஞ்சம் நல்ல கல்வி, நல்ல இன்வால்வ் பண்றவங்கள்ட்ட தான் நம்மளுடைய கவனமும் அதிகமா போகும். கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் திறமையா செய்யறவங்க, நல்லா செயல்படுறவங்க, மற்றவங்களெல்லாம் நம்ம கண்டுவிட மாட்டோம். அவங்க சிலவங்க எல்லாம் சபைக்கு வந்தாங்கன்னே நம்ம போன பிறகு கண்டிருக்க மாட்டோம். அவங்கள்ட்ட வாழ்த்தையே சொல்லியிருக்க மாட்டோம். அப்படி நம்ம சாதாரணமா நினைப்போம். ஆண்டவர் சொல்றாரு, மேக் தம் எ ஜட்ஜ் ஃபார் யூ. அவங்க அதை விசாரிச்சுட்டு எது சரின்னு சொல்லட்டும். ஏன்னா விசுவாசி என்பது, ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி ஆண்டவருடைய பார்வையில் எவ்வளவு பெரியவன் அப்படின்னு பாருங்க. ஒருவேளை நம்ம லகுவா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒருவர், அதாவது கவனக்குறைவா விட்டு விடுகிற நபர்கள், அவரே உங்களுக்கு, அந்த நபரை உங்களுக்கு ஜட்ஜா வைங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய இந்த காரியத்தை அவர் முடிவெடுக்கட்டும், அல்லது அந்த நபர் முடிவெடுக்கட்டும். அவர் சொல்றதை கேளுங்க எல்லாரும். ஏன்னா அவன் ஆண்டவருடைய பிள்ளை, பரிசுத்தவான். எவ்வளவு நாம் ஆண்டவருடைய பார்வையில ரட்சிப்பின் மூலமாக தேவனிடத்தில் சேர்ந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எவ்வளவு உயர்வா பார்க்கிறாரு, எவ்வளவு மேன்மையா பார்க்கிறாரு என்பதை நாம் இந்த பகுதியில் இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். சோ இங்க நம்ம பார்க்கும்போது ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். 8வது வசனத்துல, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். ஊக்கமான அன்பு, fervent love. அதாவது சபையில நம்முடைய அன்பு மிக ஒரு ஆனஸ்டா, ரொம்ப சீரியஸா, ரொம்ப ஒரு உண்மைத்தன்மையுடையதா, ஆழமானதா, எதையும் எதிர்பார்க்காத, எதையும் சகித்து,
நாம் மற்றொரு அன்பு காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட உண்மையான அன்பு திரளான பாவங்களை மூடும். திரளான பாவங்களை மூடும். நீ நமக்கு அன்பு காட்டுறதுக்கு தடையா இருக்கக்கூடியதான தவறுகள் நிறைய இருக்குது. இப்படி செய்யறவர்கிட்ட எப்படி அன்பு காட்ட முடியும்? இப்படி பேசுற அந்த நபரை நான் எப்படி நேசிக்க முடியும்? இப்படி நடந்துகிட்ட ஒரு அன்பு நடந்துகிட்ட ஒரு இடத்துல எப்படி இது பண்ணி அவரு பாவம் செய்யறாரு, அந்த நபர் பாவம் செய்யறாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, என்னால சகிக்க முடியலையே, நான் எப்படி அன்பு காட்டுவேன்? ஊக்கமான அன்பு, தேவனுடைய அன்பு, தேவனுடைய ஆவி நம்மிடத்தில் ஊற்றப்பட்டிருக்கும் போது இங்கு பேது சொல்லுகிறதான ஊக்கமான fervent love திரளான பாவங்களை 1-2 அல்ல, அநேக பாவங்களை அது மூடும், கவர் பண்ணும், அவங்கள பார்க்க முடியாதாகும். மூடுதல்னா என்ன? ஒன்றை மூடுறோம்னா we won't see them, பார்க்க முடியாம கவர் பண்றது. அன்பினால் மற்றவருடைய தவறுகளை பாராதபடி நாம் இயேசு கிறிஸ்துவிலே தேவ பிள்ளையாக நாம் ஒருவரை பார்க்கக்கூடியதான பார்வை நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்றார். இன்றைக்கு நம்ம மட்டும் இல்ல, முதலாவது நூற்றாண்டுல இருந்த விசுவாசிகள், பெந்தைக்கோஸ்தே நாளில் இருந்த விசுவாசிகள், பேதுரு மூலம் யோவானுடைய பிரீச்சிங்ல ரட்சிக்கப்பட்ட 5000 பேர்ல அந்த கூடையில இருந்த மக்கள் எல்லாம் இந்த குரூப்ல உண்டு. அவங்களுடைய அன்பு தளர்ந்து போச்சு ஒரு கட்டங்கள்ல வரும்போது, சகிக்க முடியல. உதாரணமா பாத்தீங்கன்னா, அன்பு எப்ப தளர்ந்து போகும்னா, சிலவங்க செய்யறத நம்மளால சகிக்க முடியாது. சில செயல்கள் சகிக்க முடியாது. ஆனா அன்பு திரளான பாவங்களை மூடணும். அது பார்க்க கூடாது. அந்த நபரை கிறிஸ்துவுல தேவன் தருகிற அந்த அன்பின் அடிப்படையில் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய பிள்ளையா நம்ம பார்க்கணும். அதாவது முன்னால எல்லாம் டீச்சர்ஸுக்கு ஸ்கூல்ல ரொம்ப மதிப்பு உண்டு. நாங்க எல்லாம் பிரைமரி ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது டீச்சர்ஸ் சொன்னா பயந்து நடுங்கும். ஏன்னா கம்பு வச்சிருப்பாங்க, சாத்திடுவாங்க. எப்போது ஒரு முறை டீச்சர்ஸ் அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டு வருவாங்க ஸ்கூலுக்கு. எப்போது ஒரு முறை அவங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வருவாங்க. அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்தா அந்த பிள்ளைகள் தான் அன்னைக்கு ராஜாவா இருக்கும். அவங்க யாரையும் அடிக்கலாம், எதுவும் செய்யலாம், எந்த புக்கையும் தூக்கி போடலாம். அவர் டீச்சருக்கு பிள்ளை. யாருமே அந்த பிள்ளை செய்யற குறும்பை என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுவிட மாட்டாங்க. அதே டைம்ல பக்கத்துல இருக்க ஒரு கூட படிக்க ஒரு பையன் ஒரு புக்கை கீழே போட்டுட்டானா அவனுக்கு செவுட்டில் தான் அடி கிடைக்கும். ஆனா அந்த டீச்சருக்கு பிள்ளை எது வேணாலும் பண்ணலாம், அடிக்கலாம், நுள்ளலாம், சவுட்டலாம், இடிக்கலாம், புக்கை தூக்கி போடலாம். அவங்க எது செய்தாலும் அவங்க ராஜா. எந்த ஸ்டூடெண்ட் அவங்களை என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஏன்னா டீச்சருக்கு பிள்ளை. நம்ம யாருக்கு பிள்ளை? ஆண்டவருடைய பிள்ளை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யற தப்புகளை அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிடணும்? என்ன புரியலையா? அதாவது தப்பு தான். பட் இந்த நபர்களை நாம் வெறுக்கிறதற்கு, நபர்களை நம்ம ஒதுக்கி வைக்கிறதற்கு வேதம் நம்ம அனுமதிக்கும்.
தப்புகளை எப்படி டீல் பண்ணலாம் வேண்டும் என்கிறதான ஒரு வேதம் நமக்கு ஆலோசனை தருது. நம்ம நிறைய வேளையில அப்படி செய்யாம உணர்வு பூர்வமா நம்ம சில வேளை கோவப்படுறோம், சில வேளை நம்ம மாம்ச உணர்வுல நம்ம செய்கிறோம். அதெல்லாம் தப்பு. அது ஆண்டவருக்கு முன்பாக நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவருக்கு முன்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அப்பாற்பட்டு நம்ம நேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அன்றைக்கு விசுவாசிகள் கஷ்டப்படும் போது, எல்லாவற்றையும் துன்பப்படும் போது, மற்ற விசுவாசிகளுடைய சில குணாதிசயங்கள், செயல்பாடுகளை உங்களால பொறுத்து கொள்ள முடியல. அங்க பல நெருக்கங்கள் வருது, அன்பு தணிந்து போகுது. அப்ப பேதுரு அவங்களிடத்துல சொல்லுகிறாரு, ஊக்கமாய் அன்புள்ளவர்களாயிருங்க, ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை என்ன செய்யும்? மூடும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த நாட்கள்ல இந்த நாட்கள்ல அன்னைக்கு கஷ்டம். அன்றைக்கு எப்படி இருந்தாங்கன்னா, விசுவாசிகள் பரதேசிகளை வீடு கூட இல்லாம இருந்ததுனால சில விசுவாசிகள் ஒரு வீட்டுக்கு போவாங்க. அவங்க அங்கங்கே போய் சுத்தி சுத்தி தான் இருந்தாங்க. பெர்மனன்ட் வீடெல்லாம் கிடையாது. அங்க போகும்போது அவங்களுக்கு மனம் பக்குன்னு அடிக்கும். ஒரு குடும்பம் வந்துட்டுன்னா மொத்தமே நமக்கு 1/2 கிலோ அரிசி தான் இருக்கு, 1/4 கிலோ அரிசி தான் இருக்கு. இவன் வந்தாச்சு, 4 பேரை கூப்பிட்டு வந்தாச்சு, இனி 2 நாள் மினிமம் 2 நாளாவது தங்கிடுவான். அடுத்து ப்ரோக்ராம் போடுறத நம்மகிட்ட இருக்கிறதே 1/4 கிலோ அரிசி. தூர வர்றதை காணும் போதே இவனுக்கு என்ன ஆகும்? கஞ்சி போச்சுடான்னு தோணும். ஏன்னா உண்மையிலே அது ரியாலிட்டி. அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பிடுவதற்கு ஒரு நேரம், நம்மை மாதிரி இன்னைக்கு இலவச அரிசி. இப்படிப்பட்ட நாட்டுல வாழ்றோம் நம்ம. அன்னைக்கு ஒரு காலகட்டங்கள் உணவு என்பது, ஒரு உணவு வீட்டுல இருக்குன்னா செல்வம், திருப்தி, சந்தோஷம் எல்லாமே அவ்வளவுதான். அன்றைக்கு இருக்கிற உணவு இருக்கிற வீடு அப்படிதான் காலாகாலமாக இருந்தது. அந்த நாட்கள்ல திடீர்னு ஒரு ஆளு ஸ்ட்ரேஞ்சர் குடும்பமா ஏறிட்டாங்கன்னா கஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, உபசரியுங்கள், முறுமுறுக்காதுங்க. அப்போ அதாவது மனிதர்கள் இன்றைக்கு இருக்கிறவங்க தான் அன்னைக்கு இருந்தாங்க. அதே மனநிலை தான். எதுக்குடா வந்துட்டான், ஏன் வந்துட்டான், நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமாக ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்புதல், உபசரிப்பு மிக மிக முக்கியமானது. வேதத்துல நம்ம பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம். தீர்க்கதரிசியாகி எலியா உபசரிக்கப்பட்ட வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உண்மையில சொல்லுகிறாரு, அவருடைய வருகையில கேட்பாங்க, நீங்கள் எனக்கு, நான் பசியா இருந்தேன், ஆகாரம் கொடுத்தீர்கள், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, எப்போ ஆண்டவரே நீங்க பசியா இருந்தாங்க உங்களுக்கு ஆகாரம் தந்தோம், எப்போ வஸ்திரம் இல்லாமல் இருந்து நாங்கள் உங்களுக்கு வஸ்திரம் தந்தோம், இந்த சிறியவரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். உபசரிப்பு என்பது நீங்களும் உங்களுடைய தலைமுறைகளும் உன்னதமான தேவனிடத்திலிருந்து நிலையான ஆசீர்வாதங்களை, நீண்ட ஆசீர்வாதங்களை நித்தியத்திலும் உலகத்திலும் பெற்றுக்கொள்கிற மிக மேன்மையான காரியம். உபசரியுங்கள், முறுமுறுப்பு இல்லாமல் உபசரியுங்கள், சந்தோஷமாய் உபசரியுங்கள். பத்தாவது வசனம், அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பவுந்து கொடுக்கும் நல்ல உக்கரான கரை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். இது ஒரு முக்கியமான வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள்
தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உட்காரனை போல ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்கள். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, others need your grace. நீங்கள் தேவனிடத்தில் பெற்றுக் கொண்ட கிருபை மற்றவர்களுக்கு போய் சேரணும். God has gracious to you. God has been blessing you, gracious to you in many areas. அநேக விதத்தில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே ஒரு விசேஷித்த வாவிக்குரிய வரத்தை தந்திருக்கிறார். God has a gracious gift to you. Everybody has a gift if you are a believer. வரமில்லாத விசுவாசி இல்லை, கிஃப்ட் இல்லாத விசுவாசி இல்லை. உங்களுடைய ஈவு, உங்களுடைய வரம், கிருபை மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படணும். You have to share your grace to others. அந்த கிருபை ஜெபிக்கிறதா இருக்கலாம், உபசரிக்கிறதா இருக்கலாம், உதவி செய்கிறதா இருக்கலாம், அன்பாக பேசுகிறதா இருக்கலாம், அரவணைக்கிறதா இருக்கலாம், சில வேத வசனத்திலிருந்து அவங்களோடு புத்தி சொல்லி பேசுகிறதா இருக்கலாம், நல்ல ஆலோசனையா இருக்கலாம், விசாரித்தலா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். மற்றவங்க ஆவிக்குரிய வரங்கள் பயன்படுத்தப்படுவது ஒருவர் ரட்சிக்கப்படுவதற்கும் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவியிலே உற்சாகப்பட்டு பலப்பட்டு கர்த்தருக்குள் வளருவதற்காக இருக்கக்கூடியதான் வரங்கள். சபையில அதுதான் நம்ம சொல்றது. ஆண்டவர்கிட்ட நீங்க நான் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக இந்த சபைக்கு போறேன்னு சொன்னா, கர்த்தரை ஆராதிப்பது என்பது முக்கியமானதுதான், தேவைதான். ஆனா கர்த்தருக்காக சபையில நாம் செயல்படுவதை, நாம் வாழ்வதை, பரிசுத்தவான்களுக்கு பிரயோஜனமாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதை ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு தான் நம்மை வைத்திருக்கிறார். அதுக்கு தான் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கிருபை மற்றவர்களுக்கு பயன்படுதா? கிரேஸ் we receive, நாம் ரட்சிப்புல பெற்றுக்கொண்ட தேவ கிருபை, அது நம்மை தேவனுக்கு முன்பாக தகுதிப்படுத்துகிறது. அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் we have received gift of grace, gracious gifts. அந்த கிருபை நாம் நமக்கு வைத்துக் கொள்வதற்கல்ல, அது மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமாகிய சபையில பயன்படுத்தப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு வரங்களை தந்திருக்கிறார். உங்களுக்கு எந்த வரம் இருக்குன்னு தெரியலையா? தெரிஞ்சுக்கிட்டதற்கு ஒரே வழி என்னன்னா, விசுவாசி. இதுக்கு முன்னால சொல்லப்பட்ட காரியங்களை நீங்க செய்தா போதும். இங்க பேதுரு தருகிற ஆலோசனைகளை நீங்க ஏர்னஸ்ட்லி ஜெபம் பண்ணி, இங்க எல்லாருக்கும் ஊக்கம் அன்பு வைத்து, எல்லாருக்கும் விசாரித்து, நீங்க மற்றவர்களோடு செயல்பட ஆரம்பிக்கும் போது you will find out what gift you have, how you are going to be a blessing to others, how God is using for the benefit of others for the glory of God. ஆண்டவருக்கு மகிமையாக நாம் எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக நாம் பயன்படுகிறோம் என்பதை நாம் நம்முடைய அர்ப்பணமான செயலின் மூலமாக நாம் எப்போதுமே அறிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 1 கொரிந்தியர் 4:7. உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக் கொண்டவனானால்
கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? இங்க சொல்லுகிறாரு, நீ பெற்றுக்கொண்டவைகள், உனக்கு கொடுக்கப்பட்டவைகள் மேன்மை பாராட்டுவதற்கல்ல, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக பயன்படுத்தப்படுவதற்கு. ரோமர் 12வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறு வரங்கள் உள்ளவர்களாகினாலே நம்மில் தீர்க்கதரிசி சொல்லுகிற வரத்தை உடையவன், விசுவாச பிரமாணத்துக்கு எதிராக சொல்லுகிறவன், ஊழியம் செய்கிறவன். போதும். இங்க நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருமே வெவ்வேறு, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம் வெவ்வேறான வரங்கள் உள்ளபடியினாலே நம்ம எல்லாருக்குமே வெவ்வேறான வரங்கள் என்பது வெவ்வேறான ஸ்பெஷல் எனேபிளிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்ப சிலர் அதிக அன்பு செலுத்த முடியும், சிலர் அதிக உதவி செய்ய முடியும், சிலர் அதிக ஜெபிக்க முடியும், சிலர் விசாரிக்க முடியும், சிலர் ஒருவருடைய பாரத்துல அவங்கள தேற்ற முடியும். இப்படி நிறைய காரியங்கள் உண்டு. சிலருக்கு அன்பு செலுத்தக்கூடிய வரம் இருக்கும் போது இனி ஒருவர் கொடுக்கிற வரவுடையவங்களா இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, மற்றவர்கிட்ட அன்பு இல்லை, அவர் கொடுத்துட்டு தான் என்ன நடக்க போகுது. கொடுக்கிறவர் சொல்லுவாரு, கொடுக்கிறவங்க சொல்லுவாங்க, மற்றவர் அன்பு வாகுண்ட அன்பு காட்டிட்டா போதுமா, எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதாவது சபையில செயல்படுகிற ஒவ்வொருடைய செயல்பாட்டிலும் மற்றவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் அது ஒரு சிலருக்கு ஆசீர்வாதமாக, பிரயோஜனமாக, தேவன் மகிமைப்படும்படியாக இருக்கும். நாம் அப்படிப்பட்ட நம்முடைய வரங்களை நாம் கர்த்தருக்கு மகிமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதே வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. இவன்படியே ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். எல்லா கிஃப்டினுடைய பர்பஸ் ஹெல்பிங் ஈச் அதர். ஆவிக்குரிய வரங்கள் ரட்சிப்பிற்காகவும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் மற்றவர்களுடைய தேவையில உதவிக்காகவும் உணர்வுபூர்வமான மாம்ச பிரகாரமான மன ரீதியான எல்லா விதமான தேவைகள் உற்சாகப்படுத்தப்படும்படியாக அது நம்முடைய வரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய ஊழியங்கள் அமைய வேண்டும். ஒவ்வொருவரும் ஒருவருக்கு ஒரு விதமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்பது குறித்து நம்ம வேதத்தில் தெளிவாக கற்றுக்கொள்கிறோம். அடுத்து 11வது வசனத்துல பார்க்கிறோம், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவ மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமை வல்லமை சதாகாலங்களில் உண்டாவதாக. ஆமென். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன். அது போதகராக இருக்கலாம், உதவிக்காரராக இருக்கலாம், சுவிசேஷகராக இருக்கலாம். சபையில ஒருவர் வேத வசனத்திலிருந்து இனிவருக்கு புத்தி சொல்லுதல், தனிப்பட்ட முறையில பர்சனல் இவாஞ்சலைசேஷன் அல்லது பர்சனல் ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்காக பேசுறது, உட்கார்ந்து பேசுறது, எதுவாக இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையில் அவைகள் இருக்க வேண்டும். வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு நாம் ஒருவருக்கு ஒரு வேத வசனத்தின்படி நாம் ஊழியம் செய்ய வேண்டும். இன்னும் நம்ம பார்க்கும்போது ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். What it means? தேவன் தந்த பலன் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது ஆண்டவருக்காக நிறைய பேர் கொண்டு செய்தாங்க, காணிக்கப்பட்டாங்க. ஆனா கர்த்தர் யாரை பாராட்டினாரு? ஒரு விதவை 2 காசை கொண்டு வந்து செய்தாங்க, போட்டாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இருந்துட்டு சொன்னாரு, அவர்களே மேன்மையானவர்கள். 2 காசு போட்ட அந்த விதவை. ஏன்? அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த முழு பலனை எல்லாவற்றையும் அவள் செய்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். சாக்ரிஃபிஷியல் கிவிங். கொடுக்குவதற்கு உங்களுக்கு நிறைய இருக்கண்டா. கொடுப்பதற்கும் உதவி செய்வதற்கும் ஊழியம் செய்வதற்கும் எனக்கு இல்லைன்னு சொல்ல வேண்டாம். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு பலன் இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு கல்வி இல்லை, எனக்கு அது இல்லை. நோ, எது இருக்குது அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும்.
நாம் கர்த்தருக்காக சொல்லப்பட்ட காரியங்களை கர்த்தருக்கு மகிமைக்கென்று செய்வதற்கு நமக்கு இருக்கிறது. இங்க நம்ம பார்த்த இந்த வசனங்கள்ல நாம் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் எல்லாருமே செய்ய முடியும். இன்னும் கர்த்தர் தந்த பலத்தின்படி அப்படின்னு சொல்லும் போது அதிகமாய் பெற்றுக்கொண்டவர்கள், அதிகமாய் பலனுடையவர்கள், அதிகமாய் சில காரியங்களை ஞானம் உடையவர்கள், சில ஸ்பெஷல் டேலண்ட் உள்ளவங்க அதிகமா அந்த காரியத்தை செய்யணும். பொருளாதாரமா இருந்தாலும் சரி, எல்லாரும் நாங்க எல்லாம் முன்னால பழைய சர்ச்சில் நாங்க இருக்கும்போது பஜனை பாட போவோம், கேரளுக்கெல்லாம் போவோம். அங்க போகும்போது இந்த பணம் நோட்டு எழுதுற நோட்டு மேக்சிமம் முன்னால நாங்க எழுதுவோம் 2-3 அது கையில வச்சு கொண்டு போவோம். சில வீடுகள்ல எல்லாம் போனா அவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படி நோட்டை பார்ப்பாங்க, ஒளிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா யாராவது மேக்சிமம் எவ்வளவு எழுதியிருக்காங்க அதோட ஒரு 10 ரூபா கூட்டி எழுதுனா நான் தான் அதிகமா கொடுத்தேங்கிற பேருவதற்காக அந்த நோட்டை பார்ப்பாங்க. அதிகமா நாங்க முன்னால ரெகுலரா பண்றதுனால எங்களுக்கு தெரியும். நாங்க டூப்ளிகேட்ல ஒரு பேப்பர்ல கொஞ்சம் அதிக அமௌண்ட் எழுதி 2-3 பேர் எழுதி வச்சிருப்போம். அந்த பேப்பரை முன்னால வச்சிருப்போம். அப்படி பார்க்கிற நபர்கள் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதை பார்த்து இந்த பேப்பர் தூக்கி மேல வைப்போம் அந்த இடத்துல போகும்னால. இதெல்லாம் முடிஞ்சு போன காரியம். எதற்காக, யாருக்காக? மனுஷனுக்காகவா, தேவனுக்காக? உலகத்துக்காகவா, உலகத்தோட முடிந்து போவதற்காகவா? மனிதன் பார்க்க வேண்டும் என்று நம்ம எதை செய்தாலும் அதற்கான பிரதிபலன் முடிந்து போனது என்று வேதம் சொல்லுது. ஆண்டவர் மகிமைப்படணுமா? ஆண்டவருடைய மகிமை வேணும்னா ஆண்டவர் விரும்புகிற விதத்தில் நம்ம செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்த பலனை அறிந்திருக்கிறார். அந்த பலனை சார்ந்து செய்யணும். பக்கத்தில் இருக்கிறவங்க அது செய்தாங்க, நம்ம இது செய்தா போதும். அவங்களும் இப்படித்தானே இருக்காங்க, நம்ம இப்படி இருந்தா போதும். நோ, ஆண்டவர் தந்திருக்கிற பலன், ஆண்டவர் தந்திருக்கிற தாளந்து, ஆண்டவர் தந்திருக்கிற தகுதி, அதில் இருக்கிற மேன்மைகள் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வசனத்தின் வாக்கியத்தின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இங்கதான் வருது. These all things put together, all things do everything for the glory of God in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவிலே தேவன், பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படியாகவே எல்லாவற்றையும் செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமென். மிக கவனமா இருங்கள். நாம் கிறிஸ்து இயேசுவிலே நாம் வைத்திருக்கிற விசுவாசம் விலை மதிப்புக்குரியது, விலையேற பெற்றது. அது மனுஷனுடைய புத்திக்கும் கண்களுக்கு மெட்டாத ஆச்சரியமானது. பரலோகம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபரை பார்க்கிற விதம், பார்க்கிறது, எதிர்பார்க்கிறது மிக அதிகமானது. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி ஆண்டவர் மகிமைப்படும்படியாக நாம் இவைகளை செய்ய வேண்டும்? மிகவும் கருத்தாய் ஜெபிப்போம். நாம் எல்லா சூழ்நிலையிலும் மிகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பு பாராட்டுவோம். ஊக்கமாய், மிக அதிகமாய் தகுதியற்றவர்கள் மீது, நம்மை காயப்படுத்தினவர்கள் மீது, நமக்கு மனசு கஷ்டம் ஏற்படுத்தின இருந்தாலும்
நாம் அன்பு பாராட்டுவோம். கர்த்தர் அதை விரும்புகிறாரு. ஏனென்றால் அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்று பார்க்கிறோம். உபசரியுங்கள், அந்நியரை உபசரியுங்கள், தகுதியற்றவர்களை உபசரியுங்கள், மற்றவருடைய தேவைகளில் மிகுந்த கரிசனை உடையவர்களாயிருங்கள். நமக்கு கிறிஸ்து தந்த வரத்தை உணர்ந்து பயன்படுத்துங்கள். நல்ல ஒரு உக்கிரானக்காரனாக, நல்ல ஒரு ஊழியக்காரனாக, எல்லா விசுவாசிகளும் ஊழியக்காரர்கள் தங்களுக்கு ஆண்டோர் தந்த தாளந்துகளுக்கு, வரங்களுக்கு, கிருபைக்கு ஊழியக்காரர்கள். நாம் எல்லாருமே ஆண்டவருடைய ஊழியத்தை சபையிலே கிறிஸ்து மகிமைப்படும்படியாகவும் உலகத்திற்கு கிறிஸ்து அறிவிக்கப்படும்படியாகவும் நான் செய்ய வேண்டியது சித்தமாக இருக்கிறது. வேத வசனம் நமக்கு தருகிற ஆலோசனையின்படி நாம் கிறிஸ்துவுக்கென்று வாழ்ந்து இவ்விதமாக தேவனை மகிமைப்படுத்தி எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் யாவரும் கண்களை மூடி நம்மை தேவனோடு ஆராய்ந்து பார்ப்போம்.